வந்திருந்தால் பாதத்தை பணிந்து வரத்தை வாங்கி அப்படியே தெரிவித்தான். அது என்ன தெரிவித்தார்? வந்திருந்தால் என் பாதத்தை பணிந்து தன் பாதத்தை வணங்கி வேண்டிய வரத்தை வாங்கி செல்ல வேண்டும். ஆமா, அப்படியே ஆயிரம் அடி வச்சிருப்பேன். உக்கால ஒளி அங்க சூத்து பெருசா இருக்குது. எம்மா குடுக்குறே கூட்டு இல்லைன்னா உனக்கு எனக்கு யுத்தம் அப்படியே பார்க்கலாமா? பணத்து கர்த்தாவா இருந்தால் எங்க வீட்டுக்கார அடிக்கிற அடியில இந்நேரம் எங்க போயிருப்பானோ அப்பேற்பட்டு வீராதி வீர சூராதி சொல்றாங்க வீட்டுக்காரு. ஆடு மேய்க்க கூட்டுருப்பான் பயனூருக்கு. ஆனா இரும்பு துண்ட சந்தை அடிக்குமோ உங்க சண்டையை கேட்டீங்க. வீட்டுல அடுப்பு மேல உழ வச்சு சாப்பாடு வச்சு விட்டு நான் போய் சாப்பாடு நிமிக்கிட்டு வந்தேன். என்னதான் அடிச்சுட்டேன். என் பொண்டாட்டி களைவடிக்கிற பாரு. எல்லாம் கொயிடுக்கிறான். உனக்கு அந்த ஜோடி அவன் செத்த பாரு முட்டி பாரு அடிச்சு பாரு. போய் சம்பளம் கேக்குற குடும்பம்
இந்த பாப்பா அடிக்காதீங்க. தாய் ஊத்தி சிவந்து உங்களுக்கு நல்லதே வந்துச்சு. தாய் ஊத்தி என்ன இருப்ப ஏங்க என்ன இருப்ப தீண்டாடு இருப்ப ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை அரிசி ஓடு தெய்வத்துக்கு சமமாளவா ஏடா முருகா பொட்டை நம்ம புளியா மரத்துல அப்படியே நம்ம ஆந்த உட்காந்து பத்தியா அந்த ஆந்த கண்டு போயிருக்கோம் முட்டை முட்டையா இருக்கு ஒரு புளிச்சு புளிக்க எனக்கு வரது சூட்டா சபையில கொட்ட முள்ள துணியை விடுவானு அக்கா தங்கச்சி சேர்ந்தா அந்த மாதிரி விடுவானாவா மொல்லாம் நல்ல கதிக்கு போகன்ற அவனுக்கு ஏன் கோவம் தான் அவனுக்கு இடம் விடல நாயா வந்தா நாயா குறைக்கணும் பேயா வந்தா பேய் ஆடணும் சோற வாசக்காரனா அவன் வேசன மாதிரி அவன் ஆடணும் பையன் வந்தா பீ தின்னுமா அவன் பையன் வந்தா சாப்பிடுவேன் சத்தியராகத்துக்கு வந்தோம் சத்தியராகத்துல கூடிய சத்தியராக கொடுத்தா பிரபஞ்சம் ஆடு வேடாப்பா ஆடு வேடா அப்படி கைலா போக வேண்டும் கையில போட்டோம் ஒரு 10 ரூபாய் செலவு
வாங்கணும் 500 ரூபாய் ஜீரணம் ஆகணும் அந்த மாதிரி கொடுக்குறேன். அவளுக்குதான் நீ லாடு சீட் அடிச்சுட்டு அண்ணா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுங்க, ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுங்க. சொர்க்க ரதம் கூட வைக்கல குடுக்காட்டுக்கு வந்துக்கிறான் போல ஆளு. ஒரு மனிதனாக பிறந்தா என்னைக்காருனா எல்லாம் உணவு போறவன் தான். அதுல கைலாயங்க கைலாயம் புரியுதா? பணக்காரன் தான் போறோம். ஆமா போமாண்டி தான் போறோம். கூலிக்காரன் தான் போனோம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது கிடையாது. அங்க போக யாரும் கிடையாது கிடையாது. அப்படி இருந்தாலும் சத்துருவ படத்தை திறமை ஜாவல் இருந்தாலும் ஜலந்திர அப்படி ஆண்டு வரக்கூடிய அப்படியே என்னடா வெளியில அந்த அம்மா இறந்தா இன்னைக்குதான் வான வெடிக்க விட்டாங்க. இப்ப பார்த்தா வான வெடிக்க சவுண்ட் கேக்குதா இந்த கைலங்கிரி மேட்ல? இல்ல அம்மாவுக்காக நீ கூத்து வச்சுக்கிறாங்க இல்லையா, அதனால வான வெடிக்க இங்க கிளம்புறியா? இன்னைக்கும் வான வெடிக்க விடுறாங்க. இன்னைக்கு வான வெடிக்க போட்டாங்க. இன்றைய தினத்திலே வேக வேகமா வந்து இந்த கைலங்குறிக்குல கைலை இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. இப்ப பார்த்தா பட்டி திடீர் தொடு கேக்குது. இப்ப எதற்காக நீ வேகமா உள்ள நுழைஞ்ச? என்னடா காரணம்? ஜலேந்திர அப்படி ஆண்டு வரக்கூடிய ஜலேந்திரேஸ்வரன் வந்திருக்கிற. அப்படியா? ஆமா. சரி, அவன் வந்திருந்தால் இந்த உலகத்திலே தெய்வமாக இருக்கக்கூடிய தாய் தந்தை உலகிற்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மாதா பிதா என்று சொல்லக்கூடிய பரமனாக இருக்கக்கூடிய பரமனும் பார்வதியும் தாய் தந்தையாக இருப்பார்கள். எம்முடைய பாதத்தை வந்து பணிந்து சுபமாக இருக்க ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க என்று சொல்லிட்டு வழிவிட்டு அனுப்பிடா உள்ள அரசே. நேராக சென்று பரமசிவன் தெரிவித்தேன். அவர் என்ன தெரிவித்தார்? அப்படி வந்திருந்தால் என் அருகாமையில் வந்து என் பாதத்தில் விழுந்து வேண்டுமான கேசரி வாங்கி சாப்பிடணும் சொல்றாரு. ஆசீர்வாதம் கேட்டீங்க. அப்புறம் இவனுக்கு அடிச்சா பூரா சப்போர்ட் பண்றீங்க இல்லங்க. ஆசீர்வாதம் அந்த பக்கம் பெரிய உட்காந்து சொல்றாங்க சும்மா அடிச்சுக்கிறாங்கன்றாங்க. நான் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் எங்க பெற்றெடுத்த தாய் தந்தை அந்த சதுர்மக படத்த பிரமதானத்துல அதாவது செய்து கொண்ட மூலமே அந்த மாதிரி போகப்படாது. பணிவாக சென்று தாய் தந்தையுடைய பாதத்தை பணிந்து வேண்டிய வரத்தை வாங்க வேண்டும். வேண்டிய வரத்தை வாங்க வேண்டும். அப்படி பணிவாக இருந்தால் பரமகடல் இருந்தால் தக்க சிவானந்தம் கூட அப்படியே கொடுத்தீங்க. தம்பி யாரு வந்துங்க? ஜலேந்திர அப்படி ஆண்டு வரக்கூடிய ஜலேந்திர சொன்னா யாருடா யாரு? மயில் முடிச்சான் இல்ல இல்ல ஒவ்வொரு ஆளா அங்க குடும்பம் தெரியும் யாரு. இவன் யாருன்னே தெரியல, நம்மள பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான். சரி, நமக்கு யாரா இருந்தாலும் பிள்ளைதான். அடனே மகனே அப்பா மகனே ஒரு கோடி வணக்கம். எழுந்திரப்பா, என்னுடைய பாதத்தை நீ பணித்தா இல்லவா? எப்படி தெரியுமா இருக்கின்றா? என் பாதம் பணிந்த கண்ணாடி அப்பா என்று என்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக செவித்தாய் அல்லவா? இந்த எல்லைக்கடை 84 சென்று
ஜீவ ஜந்துக்களிலே எப்படி நான் கண்ணை இவன் எப்படி காக்கிறதோ அதுபோல உண்மையும் காத்து ரட்சித்து வருகிறேன். உனக்கு நான் சுபமாக இருக்க ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன் அப்பா. அப்படி இருந்த நம்முடைய எத்தனை அம்மா இருந்தாலும் பெற்ற தாய் என்று சொல்லக்கூடிய உமா பரமேஸ்வரி இருக்கிறது. சென்று அம்மாவையும் பார்த்து வடிந்தார்கள். நான் எங்கடா புள்ள பெத்தா? நான் எங்க புள்ள முருகா புள்ள வந்துட்டியா? நான் எப்ப சுத்தி பார்த்தா நான் எப்ப புள்ள தாஷா நான் எப்ப புள்ள பெத்தா எனக்கு புள்ள வந்துருச்சுன்றா. டேய் இந்த இப்பதான் வந்து உங்க வீட்டுக்கார அப்பான்னு சொல்லுவாங்க. தானே ஏசி பேசாம பேசியா? ஆமா ஆமா போமா போமா யாரா இருந்தாலும் புள்ள தானே. அதுக்குள்ளே வந்துருச்சு. இது புள்ளியா இது சொல்லி அடியம்மா அதுக்குள்ளே வந்து புள்ளை அடியம்மா ஒண்ணு தாங்க இல்லையா புள்ள மாதிரி இது சொல்லி அது வந்து வந்து போக பாத்தியாடா அம்மா மகளே இந்த வாழ்வுலகம் போற்றுகின்ற பபல் வீட்டுக்கு போத்துக்கு ஏந்திருட்டேன் தூக்கம் அதை போ சேர்ந்து முடியும் வீட்டுக்காரனுக்கு கோபம் வந்து இந்த வான் உலகம் எல்லாம் போற்றுகின்ற என் அருமை அன்னையாரே மலரடிக்கு வந்தனமா தம்பி மகனே ஒரு சமாச்சாரம் சொல்லுமா. பொருள் சிறியது ஆமாம்மா, விலை உயர்வானது ஆமாம்மா. காட்டிலே அது என்னடா அது என்னம்மா? பொருள் சிறியது விலை உயர்வானது அது என்னது எனக்கு தெரியலமா. தெரியலையா? ஆமா தங்கண்டா. தங்கமா போகணும். ரைட்டுமாமா. ஆமா பொருள் சிறியது விலை உயர்ந்தது. ஆமா ஆமா காடுவடிதான் இருக்கிறது. காட்டிலே எதிராளிக்கு அஞ்சாமல் செல்லக்கூடிய என்ன சிங்கமா? சிங்கம் மகனே அட சங்கமா ஏ அது பாலா மகனே தங்க
சிங்கத்துக்கு நிகரான குணமும் சிங்கத்துக்கு நிகரான வீரமுடன் சிறப்பாக வந்துடும். அம்மா மகனே எப்படி பெற்ற எப்படி பெற்றீங்க? ஆமா சிங்கம் போல் என பெற்ற அண்ணா யாரு அண்ணா யாரு சரி எனக்கு ஒண்ணும் புரியல. மகனே, தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இரு தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே ஏங்க இந்த புள்ள யார் சொல்லு பாப்பா? இந்த மகன் எனக்கு தெரியலடி. உனக்கு புரியல? எனக்கு தெரியலையே. முன்னொரு காலத்துல கோபம் வந்துச்சு இல்லையா? எனக்கு கோபம் பிறந்து விட்டது. அந்த பிரம்மதி அவனும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை நீங்க வளர வேண்டும். அது தாய் இடத்தில் தான் தாயை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையானது எங்க வளர வேண்டும். எங்கம்மா அப்படியானால் எங்களுக்கு இருவரும் சேர்ந்து எனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும். என்ன வரண்டா? ஆமாமா, நான் ஒரு சின்ன சிறிய வயது. எனக்கு தக்க பருவம் 6 வயது 7 வயது மங்கை வந்து சொல்லக்கூடிய இப்ப தக்க பருவம் வாலிப பருவம். என்னடா காலன் நீலன் அப்படி என்று சொல்லக்கூடிய ஆண் சிங்கம். ஆமா, நீ எங்க அப்படி இப்பொழுது எங்களுடைய பாதத்தை பணிந்தாய். இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு ஏதாவது குறையா? என்னடா உனக்கு குறை? 33 கோடி தேவர் கிணறு கம்பிடர் என்னை ஜெயிக்க கூடாத ஒரு வரம். அது மட்டும் போதுமா? அது மட்டும் கிடையாது. அப்படி எனக்கு மரணம் என்று வந்தால் என் கரத்தால் எனக்கு மரணம், பிறரால் பிறர் கரத்தால் எனக்கு மரணம் வரக்கூடாது. அப்படியா மகனே? என்ன மாமி தேவி என்னடி? நானும் எனக்கு அநியாயமாகுது. ஏங்க அந்த பத்தா சூரனுக்கு முன்னொரு காலத்துல யார் வந்து எதை கேட்டாலும் மாறி கொடுக்கறது வரத்தை கொடுக்கறது. அப்படி கொடுக்கும் போது முன்னொரு காலத்தை 10 வரத்தை கேட்டான். யார் தலைமையில கைய வச்சாலும் பத்தி பத்தி பஷ்பமாக போக வேண்டும் வரம் கேட்டிருந்தான். அது போல கொடுத்தீங்க. ஓ தலைமையில கைய வைக்க வந்தான். இது பிள்ளையா கூட இருக்கட்டும். ஆமா இருமா. ஐயா பணம் என்ன வெள்ளி பணம் ஐயா பணம் என்ன வெள்ளி பணம் ஒரு குணம் என்ன தங்க குணம் இந்த பணத்துக்கு ஆட வரல நம்ம குணத்துக்கு ஆட அவர் குணத்துக்கு ஆட வரணும். மிருகா ஒரு குலம் ஒன்னறியா எண்ணெய் ஐயா எண்ணெய் ஐயா ஓர் குலம் ஒன்னறியா எண்ணெய் ஐயா உங்களே குலத்தோ நன்மை ஒருவனாய் ஐயா உங்களே ஒருவனாக்கி
அம்மனுக்கு சந்தை அன்னை செம்போன் முடி தந்தாய் அம்பூராசி தந்தாய் அம்பூராசி இந்த பாரோரு பூயாரசும் பலரும் போற்ற இந்த பாரோரும் புகையோரும் பரிசு பெற்ற இந்த பாரூரும் பூயாரசும் பலரும் போற்ற எனக்கு பதிமூடி எந்தனருக்கு தந்தாய் தம்பி இந்த மணிமூடி எந்தனுக்கு தந்தாய் தம்பி இந்த உற்ற போரில் இளமுவேன் திளமுவேன் கர்ணராஜன் என்ன மகாராஷ்டிரமான மொழிய எல்லாத்துக்கு பொண்ணாக இருக்கக்கூடிய ஏன்னா எந்த குலம் எந்த ஜாதி எந்த மதம் அப்படி என்று தெரியாமல் வரைக்கு அப்பேற்பட்ட கர்ணாபிஷேகனுக்கு கொடுத்தாரு. அதை போல எங்க நம்ம யாரு முதல் நாடுகிறோம் நாடுகிறேன் மெயின் ரோட் நாடுகிறேன் கோத்தூர்ல மெயின் ரோட் நாடுகிறேன் 5 வருஷமா நிக்கிறேன். அப்பேற்பட்ட இந்த அம்பேத்கர் இல்லத்தை சேர்ந்த எந்த ஊரு யாருன்னு தெரியாமல் வரைக்கு அவங்க குலத்திலே ஒருவனாக்கி அப்பேற்பட்ட வீராசாமி என்று சொல்லக்கூடிய வீராசாமி பேரப்பள்ளி என்று சொல்லக்கூடிய முனுசாமிக்கும் சோலையம்மாவுக்கும் பேரனாக இருக்கக்கூடிய வீராசாமி என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட வீராசாமி முனுசாமிக்கும் சோலையம்மனுக்கும் பேரப்பிள்ளாக இருக்கக்கூடிய வீராசாமி சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட வீராசாமி எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் எந்த ஒரு குணம் இல்லாமல் படிக்கு காசு ரசிக்கணும் என்று அந்த சாட்சியாக என்பெருமானை பிரார்த்திக்கிறேன். சிவாஜயம் ஒரு வீடியோ நம்மாவா பார்வதா யார் கூட்டாலும் போறதா அந்த பார்வதா குட்டா போறா கைலாசம் காசு போறாங்க ஆம்படியா குத்துக்கள் பேர் நிக்கிறேன் காசு குட்டா போறாங்க நீ கஞ்சா குடிச்சு விட்டு போய் சுடுகாடு என்ன பண்றது எனக்கு என்ன பண்றோம் நீதான் வாத்தணும். சரி சரி இப்ப வாத்துறீங்களா அப்புறம் வாத்துறியா சரி வாத்துங்க. மாயன் சகோதரி மனவத்துக்காராய் மாயன் சகோதரி மனவத்துக்காராய் மாயன் சகோதரி மனவத்துக்காராய் மாயன் சகோதரி மனவத்துக்காராய் மனதுக்கேற்றதொரு கிருபையிட்டாராய் மனதுக்கேற்றதொரு கிருபையிட்டாராய் மனதுக்கேற்றதொரு கிருபையிட்டாராய் மனதுக்கேற்றதொரு கிருபையிட்டாராய் அஞ்சவங்கள் எழுதினாம் மாறி அடியாத்துவே தீர்மா ஏறி கம்மா வந்தல்ல காலம்மா மாறி மகமாரி மாறி மகமாரி வல்லடராயமா ஏறி கருமாரி அடி சத்தலோகமும் ஆண்டவளியே சத்தலோகமும் ஆண்டவளியே சத்தலோகமும் ஆண்டவளியே சண்டை வெற்றிட்டாயே சண்டை புண்டனே வெற்றிட்டாயே சண்டை புண்டனை வெற்றிட்டாயே சண்டை புண்டனே வெற்றிட்டாயே சஜ்ஜமேதி நானே சொல்லே மாரி ஜகமாரியே தலையப்பே திருமம்மா கேவி கருமாரியா மாயமே தீரம்மா மாரி மகமாரி மாரி மகமாரி சந்தர்கடே காலம்மா கேவி கருமாரி மாய சகோதரி மாய சகோதரி மனோவித்தாரா அப்பா என்னாத்திய பொன்னாளா விளங்கக்கூடிய அதாவது மாலப்பூண்டி நன்னகரத்தை சார்ந்த தீர்த்தமலையவர்கள் எனக்காக வேண்டி 50 ரூபாய் இருக்கிறார்கள். அண்ணவர் வங்கிலே அச்சல் லட்சுமிகள் இத்தமுடன் என்ன ஆளுமகளா அது இருக்க வேண்டும் மகளாக இருக்க வேண்டும் அதிக சம்பத்துடன் புத்திர சந்த அனுமதி அருள் பெருக வேண்டும் பக்திமா நாடுடன் குதிரை மலதாரியம் பாலாறு பெருக வேண்டும் பசி என்று வருபவர்க்கு என்ன ஆளுமன்னவது மத்தியில் பெருக வேண்டும் கட்டழகன் வாலிபம் வயது ஆகவே கருத்தது கொடுக்க வேண்டும் கரியன்னால் என்ன அழு இல்லையே தனிலே அருள வேண்டும் துஷ்ட புரி ராட்சதர் கொடியை அவள் சூரியம் அவரை தொழு
கூறாமல் இருக்க வேண்டும் துளசிவால் மருகனே பழிவேல் முருகனே முருகப்பெருமான் ஒரு பங்கே இருந்து ஒரு காணிக்கை கொடுக்கும் ஒரு காணிக்கு மலை போல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை இந்த உலகத்திலே முதலாக அன்னை தந்தை என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையை வணங்க வேண்டும். எவ்வளவு பேர் பிறந்திருந்தாலும் தன்னுடைய தாய் தந்தையை முதலில் வணங்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய நம் மைந்தன் நம்மளை வந்து வணங்கி விட்டான். அதுக்கு வருத்த கூட வருத்த கொடுத்து பட்டது தெரியலையா? பட்டதுதான். அப்படி பட்டிருந்தாலும் மூஞ்ச பார்த்தாலே அரக்க வம்சமா தெரியுது. அநியாயம் முடிச்சவனா இருக்கு, நீதி நேர்மை இல்லாதவன். இதை கேளடி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்ல பிரகாரம் காக்கைக்கும் தன் குஞ்சதா போயிடுவேன். அப்படி யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு பெயர் உண்டு, தட்டான் 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 என்று. எதை தட்டாமல் கொடுப்பதால் அவருக்கு தட்டான் என்று பெயர். ஆமாம், கொடுத்து ஓட்டாண்டியா போறீங்க. ஐயா அடிப்பட்டது நான் தான் பொண்டாட்டின்றதுக்காக. ஆமாம், ஒரு வீட்டுக்காரு கொண்டு போய் எல்லாருக்கு வாரி கொண்டு பொண்டாட்டி என்ன பண்ணுவா வீட்டுல? அந்த நிலைமை பார்வதா. ஆமாம், அன்று பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்தேன். எதற்காக? இப்படி அவனுக்கு வரம் கொடுத்து திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய நிலையை செய்து ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய கையனாரப்பனை ஈன்றுவதற்காகவே அப்படி பல திருவிளையாடல்கள் செய்து இந்த புவியில் தர்மமும் இருக்க வேண்டும், அதர்மமும் இருக்க வேண்டும். அதாவது பகல் இருந்தால் இரவு இருக்கும், இன்பம் என்றால் துன்பம் இருக்கும், ஆண் இருந்தால் பெண் இருக்கும். அப்படி என்று சொல்லக்கூடிய இன்று இருந்தால் நாளை, நாளை இருந்தால் மறுநாள் என்று மாறிக்கொண்டே இருக்கும் அல்லவா? தன் வினைக்கு எதிர்வினை இருக்க வேண்டும். இப்பொழுது நம் மைந்தனுக்கு அவன் கேட்ட பிரகாரம் வரத்தை தந்து அவனை என்னை கோரி நீ வேண்டிய வரத்தையும் பிரகாரம் இந்த யார் யாரு உன்னை அண்டக்கூடாது, யார் யாரு உன்னை ஜெயிக்க கூடாது. சுழல் 33 கோடி தேவர்கள் ஒரு வரமும் என் காலங்களுக்கு சாகலானதாக இருக்க வேண்டும். நீ யார் கருத்தாலும் உனக்கு மாழ்வது என்றது உனக்கு சாவு என்பதே கிடையாது. தன்னுடைய கரத்தால் மட்டுமே உனக்கு அழிவு நேர வேண்டும் என்று வரத்தை கேட்கிறாய். மகனே, அட இந்த உனக்கு தந்தே இதோ நீ கேட்ட பிரகாரம் யாராலும் உன்னை வெல்ல முடியாமல் தன்னுடைய கரத்தால் மட்டுமே நம்பர் 1 தான். சேரா நம்பர் கூப்பிட்டா கூட பரவாயில்ல. சரி மகனே, இல்ல கையாளங்களுக்கு இந்த கட்டப்பட்டு வரதுங்கடா. வரம் தானே வாங்க வந்த. வரம் வாங்கலவா சென்று இந்த உலகம் எல்லாம் பார்த்து வர. அதனால ஐயோ எனக்கு மாமா புளிய மரம் எனக்கு கொடுத்தது உனக்கு நான் வாங்கி தரேன். இப்ப என்னடா இந்த உலகத்துல சொல்ல கேளு. இந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை நான் எங்கெல்லாம் தங்கி இருக்கணும் அந்த இடம் போறா என்னுடைய கிடையவே கிடையாது. சிவனுக்கு சொத்தே என்பது கிடையாது. எனக்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு மட்டும்தான் என்னது. என்னுடைய ஆலயம் எல்லாம் பார்வதி என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி பேர்ல பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க நம்ம உலகத்துல. எனக்கு எங்கேயுமே சொத்து கிடையாது, எனக்கு சுடுகாடு மட்டும்தான். உனக்கு எது வேண்டுமானாலும் தாயாகி இருக்கக்கூடிய பார்வதா என்னை ஐயா
தாய்க்கு கத்துட்டு காட்டு பண்ணா போடி கையா ஒரு குழந்தை பையன் எடுத்தார். ஒரு குழந்தையானது சேர்ந்து வளர்க்க வேண்டும். யாரு வளர்ப்பது? ஒரு பிள்ளை பிறந்தா தன்னுடைய தாய் தான் வளர்ப்பான். தாயானது வளர்க்கணும். அப்பேற்பட்ட தாய் வயிற்றிலே பிறந்த உடனே தாயுடைய சனத்திலே பாலை கொடுத்து நாலூறு மணி பொழுது ஒன்றமாக வளர்க்கணும். நீ என்ன பிள்ளைதான பத்தீங்க? நான் எங்கடா பார்த்தேன் போட்ட கம்மியாக்கி அப்படியே அந்த அறிவாட்ட கம்மியாக்கியா பண்ணிட்டான். நீ எடுத்தது வழக்கமா எடுத்தது வழக்கமா இல்லையா? ஆமா ஐயா நீ அதுல பிறந்துட்ட உன்னை எப்படிடா தம்பி நான் வளர்க்கறது? நல்ல பிள்ளையா இருந்தா வளர்க்கான். திருட்டு பொண்ணு ஜாயிருக்கு தானே போகணும். ஐயோ அசுரான்ல பிறந்துச்சு. அது மூஞ்சி பத்தியா மூஞ்சி பத்தியா அம்மா யாருக்கு மண்டாட்டி நிக்க வச்சு மட்டும் உங்களால அடிக்க முடியும். நீங்களும் தான் புள்ளி பார்த்துக்கிறீங்க. கண்ணாக வாழ்ந்து வந்தேன் நானே, அந்த கடையை தவிர்த்த பழகு போறேன் நானே. கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே, அது கடலை கவிழ்ந்த பழகை போறேன் நானே. கண்ணாக வாழ்ந்து வந்தேன் நானே, கூடிய கத்தலிக்க இந்த கதியா நான் என்ன குற்றத்தை
தம்பி சரி வழி எடுத்து அவனுக்கு கிடைச்சு இப்படியா சத்தியராமன் சென்றோம் ஆமா கைலாஷ் சென்றோம் முன்னாடி வர இது நல்லா போயிடா சங்கரன் பெண்ணு பிடிக்கணுமா काली वजह बिराजी थी चीची हां काली वजह ஏய் நந்தி வந்தா நம்ம இழுத்து போய் அடிக்கிறான் அவனுக்கு என்ன வரத்தை கொடுத்து விட்டேன் தன்னுடைய கை என்ன வரத்தடா நான் தந்தேன் தன்னுடைய கரத்தால் தவிர மற்றவர் யாராலும் அவனுக்கு அழிவு என்பதே நேராது இந்த பரமனாகி என்னால முடியாது சதுர்முக பிரம்மாவாக முடியாது விஷ்ணுவால முடியாது இப்படி என்ன செய்வது என்று தெரியவில்லை அடிவதண்டமாக வேறு அடிக்கிறான் இன்னும் அவன் எங்க போவான் என்று தெரியவில்லை இன்னும் எப்படி என்ன ஆகுமோ இந்த வைகுந்தமோ அந்த வைகுண்டத்தை நோக்கி சென்று விடுவோம் இப்படியாக ஜலதரனானவன் வைகுந்தத்தை சென்று கோயில் நேரத்தில் இருக்கக்கூடிய தெரியுமா கலவாபுரி தாண்டி வரக்கூடிய இந்த காலம் தெரிப்பால் அவரால் மற்ற விஷயம் இரும்பா என்ன கூட 2 அடி